மாங்காய் சீசன் முடியறக்குள்ள ஒரு தடவையாவது இதை செஞ்சு பார்த்துருங்க. பச்சை மாங்காயை அம்மா ஊர்லேருந்து கொண்டு வந்த மாங்காய். இதில் 2 மாங்காய் இன்றைக்கி எடுத்திருந்தேன். தோலெல்லாம் சீவிட்டு கேரட் துருவுறோம்ல அது நல்லா துருவி எடுத்துக்கலாங்க. இது லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. பாப்பாவுமே நல்லா சாப்பிட்டா. இது மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. மாங்காய் துருவிலேருந்து இன்னும் 2 மடங்கு அளவுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுருக்கிறேங்க. இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள் தான். இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தான் போடணும். அப்போ தான் சூப்பராக இருக்குங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு வெங்காயம் வதங்கட்டும். நான் இது வரைக்கும் வந்து நெல்லிக்காயெல்லாம் சாப்பாடு கிளறி பார்த்துருக்குறேங்க. அவ்வளோக்கா மாங்காயில் ட்ரை பண்ணதில்லை. இந்த வாட்டி தான் ட்ரை பண்ணேன். சூப்பராக வந்துருந்துச்சு. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு அது கொஞ்சம் கிளறி விட்டதுக்கப்புறம் மாங்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. மாங்காய் ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கிளறினாவே போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கீழே இறக்கி வச்சிடலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் மாங்காயில் கொஞ்சமாக உப்பும் அதே மாதிரி சாப்பாட்டில் கொஞ்சமாக உப்பும் தனித்தனியாக போட்டுக்குவோம். இது மேலேயே கொஞ்சமாக ஆயில் ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா கிளறும் போதுமே உதிரி உதிரியாக இருக்கும். அதுக்காக தாங்க. ஆறணும்ல அவசியம் இல்லை. அப்படியே கிளறி கீழே எடுத்து வச்ச உடனே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா சூப்பராக மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. நிறைய பச்சை மாங்காய் வீட்டில் இருக்குது. இதை வச்சு என்னென்னலாம் செய்யலான்னு உங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதுக்கு கொஞ்சம் போல் மாங்காய் சாதம் கிளறிட்டு மீதி வந்து ஒயிட் ரைஸை தாங்க வச்சுருந்தோம். அதுக்கு வந்து கொழுப்பருப்பு ஆட்டியிருந்தாங்க. எப்போ கொழுப்பருப்பு ஆட்டினாலும் கொஞ்சமாக அதை தனியாக வந்து பிளேட்டில் போட்டு சாப்பிட்டா தான் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசு கொழுப்பருப்பு போட்டனா இப்படி தாங்க பண்ணுவேன். அவ்வளோ அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய் சாப்பாட்டுக்கு இந்த கொள்ளு துவையலுக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. கூடவே நான் போன வாரம் தான் வந்து மாங்காய் ஊறுகாய் செஞ்சுருந்தேங்க. சூப்பரான காம்பினேஷனாக இருந்துச்சு. நாளைக்கு பார்க்கலாங்க. பாய்.